ஹலோ காய்ஸ், வணக்கம் நண்பர்களே. ஒரு 2 நாளாக ரொம்ப பிஸியாக இருந்தேன்னா ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில காய்ஸ். வீடியோவே போட வேணான்னு தான் பார்த்தேன், பட் இருந்தாலும் ஆசைப்பட்டதாச்சு, அதனால் போட்டுட்ருக்கிறேன். அதாவது வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன், போடுவேனான்னு தெரில. இன்றைக்கி கொஞ்சம் தூரமாகவே வந்துட்டேன் காய்ஸ். இன்றைக்கி ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு போனால் போதும் அப்படின்ட்டு லாங் ட்ரைவ் போகிறக்கெல்லாம் டைம் கால்குலேஷன் பண்ணிவிட்டு வரேன் காய்ஸ். 1 மணி நேரத்துக்கு என்னால் 7.5 கிலோமீட்டர் போக முடியுது. அதுவும் ரொம்ப மேடான ஏரியா. ஃப்ளாட்டான ரோடாக இருந்ததுன்னா ஒரு 10 கிலோமீட்டரில் போயிருக்கலாம். அப்போது 1 மணி நேரத்துக்கு என்னால் ஒரு ஆவரேஜாக ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் போக முடியுது கைஸ். ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் ஒரு 6 ஹவர்ஸ் ஓட்டலாம், அப்புறம் ஈவினிங்லேருந்து ஒரு நைட் ஒரு 8 மணி வரைக்கும்னா மொத்தமாக ஒரு 10 ஹவர்ஸ் ஓட்டினோம்னா ஒரு 80லேருந்து 90 கிலோமீட்டர் போக முடியும் ஒரு நாளைக்கு. ஸோ அந்த கால்குலேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன் கைஸ். இப்போ டைம் 7:30 இருக்கும் கைஸ். நான் ஒரு 6 மணிக்கு அங்கேருந்து வண்டி எடுத்தேன், அதாவது சைக்கிள் எடுத்தேன். இங்கே கரெக்டாக இங்கே ஒரு 8 கிலோமீட்டரோ 9 கிலோமீட்டரோ இருக்குங்க கைஸ் இந்த இடம். ஸோ அவ்வளோதான், அப்படியே வந்திருக்கிறேன். நல்லா தான் இருக்குது. நேற்று நம்ம நித்யானந்தாவோட அறிவுரையெல்லாம் கேட்டு தான் உட்காண்ட்ருந்தேன் கைஸ். தனியாக உட்காண்ட்ருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், நல்லா இருக்குது. நீங்களும் நல்லா சைக்கிள் ஓட்டுங்க, நடந்து போங்க, எங்கேயாவது போங்க, ஒரே இடத்துல முடங்கிடாதீங்க. ஏன்னா நானே ரொம்ப நாளாக ஒரே இடத்துலையே இருந்து தான் இப்போது ஒரு அளவுக்கு வெளியில் வந்திருக்கிறேன். எதையாவது ஒன்று பண்ணிடுங்க கைஸ், அவ்வளோதான் கைஸ். அப்படியே போக போக அப்படியே விளாக கன்டினியூ பண்ணுறேன். இந்த ரோடு நான் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப அழகாக இருக்குது. கேமரா குவாலிட்டி கொஞ்சம் ரொம்பவே கம்மி தான், இருந்தாலும் பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்குது கைஸ். இந்த இடம் முன்னாடி பாருங்களேன், அந்த ரோடுக்கு பின்னாடி அழகான அந்த லேண்ட்ஸ்கேப்பு நல்லா இருக்கு. வியூ தான் நல்லா அருமையாக இருக்குது கைஸ். வியூ நான் பேசுறது கேட்குமா என்னன்னு தெரில, இருந்தாலும் பிளேஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அப்படியே பேசிக்கிட்டே வரேன் கைஸ். நல்லா தான் இருக்குது பிளேஸும். அதுவும் லோ ஆங்கிளில் நான் காமிச்சிட்ருக்கிறேன். நான் கொஞ்சம் ஹைட்டாக இந்த ஆங்கிளில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு சைக்கிளும் தெரியும். ஸோ அந்த கேமரா ஆங்கிள் எப்படின்னு எனக்கு தெரில. ஸோ அவ்வளோதான் கைஸ். நாளைக்கு வரும்போது மைக் எடுத்துகிட்டு வந்துடுவேன். நானும் டெய்லியும் நினைக்கிறேன் மைக் எடுத்துகிட்டு வரணும்னு. இருந்தாலும் மைக் எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப ஓவராக இருக்கும். நம்ம ஊருக்கு எப்படி சொல்கிறது கைஸ், சும்மா சைக்கிளிங் போகிறதே வித்தியாசமாக வினோதமாக பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இருந்தாலும் இதெல்லாம் எனக்கான ஒரு ட்ரைனிங்காக எடுத்துக்கிறேன் கைஸ், அவ்வளோதான். ஏன்னா தெரியாத ஊருக்குள்ளே எல்லாம் சைக்கிளில் ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு கூச்சப்பட்டு இருந்தால் முடியாது. ஸோ இங்கேயே எல்லாம் ட்ரை பண்ணிக்கலான்ட்டு பண்ணிகிட்ருக்கிறேன் கைஸ். அப்புறம் ஒன்று கவனித்தேன் கைஸ், நம்ம ஏரியாவில் பேட்ரி வெஹிக்கிள்ஸ் அதிகமாகிடுச்சு. நான் எதிரே பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் ஹிட் ஆகும்னு. தெரிஞ்சிருந்தால் நானும் பேட்ரி வண்டியே எடுத்திருப்பேன். சரி, அதெல்லாம் இன்னும் 5-10 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது இந்த சேஃபாகவும் இருக்கும், நம்மளுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் வாங்குகிறாங்க. பட் பிளேஸ் நல்லா இருக்குது கைஸ். இந்த இடத்துல நான் ஒரு கான்டஸாக கார் ஒரு டைமில் பார்த்துருக்குறேன். இப்போ இருந்தால் அதையும் காமிக்கிறேன். அவ்வளோதான்
கைஸ். நம்ம ஏரியாவில் வந்து கார்ஸ்லாம் சொல்லிக்கவே வேணாம், ஃபுல் ஸ்பீடில் தான் போவாங்க. அப்புறம் கைஸ் இந்த இடத்துல நோட் பண்ணது என்னென்னா, இவ்வளோ நேரம் ரொம்ப மேட்டில் அழுத்திக்கிட்டே வந்தேன், கொஞ்சம் தூரம் தள்ளிக்கிட்டு வந்தேன். அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக இறக்கமாக இருக்குது கைஸ். அப்படியே நானும் பேட்ரி பைக்கில் போகிற மாதிரியே ஜாலியாக போயிட்டுருக்கிறேன். எந்த சவுண்டும் இல்லை, எதுவுமே இல்லை கைஸ். மிஞ்சி போனால் சைக்கிள்லேருந்து அந்த செயின் சவுண்டு வரும் இல்லைங்களா, அதுவுமே இல்லை. அந்த டயர் சவுண்டு தான் கேட்கு. ஏன்னா ஒரு டைம் கேட்டு பாருங்க, இந்த சவுண்டு மட்டும்தான் கைஸ் கேட்குது. அப்புறம் சுற்றியும் இந்த குருவி சவுண்டு, காக்கா சவுண்டு, கிளி சவுண்டு, இந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்குது கைஸ். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ரோட்டில் போகிற பைக்கு அந்த மாதிரி சவுண்டு தான் கைஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு காற்று சவுண்டு அதிகமாக இருக்கும், காற்று சவுண்டு அதிகமாக இருக்குங்க கைஸ். முடிஞ்ச அளவுக்கு சத்தமாக பேசி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி.